பண்ணுங்க, திரும்பி விடுங்க. விடுங்க, பயப்படாம விடுறா. ஏன் தைரியமான திருவுனால தான் அந்த பந்து மேலே வருது அப்படின்றாரு. பந்து மேலே வந்துச்சு. ஓகே, வேற ஒரு கீழே அவர் சொன்ன கான்செப்ட் நீங்கள் போக கீழே அழுத்தம் கொடுக்குறாரு. சரியா? அழுத்தம் கொடுக்கும் போல இந்த பந்து பாருங்க, ஸ்ட்ரைட்டாக போட்டு ஸ்ட்ரைட்டாக தான் வருது. அதை யாரும் பார்க்கவே இல்லையா? கொடுக்குறாரு, மேலே போயிட்டு அதே இடத்துக்கு திரும்ப வருதா? இந்த கான்செப்ட் பேர் என்னன்னா எனர்ஜி ஆஃப் மூமெண்டம் அப்படின்னு. எனர்ஜி ஆஃப் மோஷன், இயக்கத்தில் இயக்கம். இயக்கத்தில் இயக்கம். ரியல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பஸ்ஸில் நம்ம சீட்டில் உட்காந்துருப்போம், வெளியில் இருக்கிறாலும் பஸ்ஸு பாரு எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே உட்காந்துருக்கிற நம்மளும் ஸ்பீடில் தான் போவோம். அதை எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம்? பஸ்ஸு டிரைவர் ஒரு ஸ்டாப் வந்தாலும் போடுவார் ஒரு பிரேக்கு, நம்ம எங்கே போய் விடுவோம்? எங்கே போய் விடுவான்? முன்னாடி போவோம். அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கல பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம்? அவன் ஸ்டார்ட் பண்ணல, பஸ்ஸு முன்னாடி போவோம், நம்ம எங்கே போவோம்? பின்னாடி போவோம். நம்ம எப்பயுமே ஒரு இயக்க பொருட்கள் நம்மளும் இயக்கத்தில் தான் இருப்போம். ஸோ அது மாதிரி கான்செப்ட். இது பஸ்ஸு அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பந்து என்னது? பேசஞ்சரான நம்ம. இப்போ பாரு, பந்து ஓய்வில் இருக்கா அப்படின்னா இல்லை, அதுவும் இயங்குது. இப்போ இங்கேருந்து இங்கே வரையில் இயங்குது, இந்த பந்து இயங்குது. ஸோ இயக்கத்தில் இயக்கம் அப்படின்னா இது இயக்கிட்டு திரும்பி அதுக்கு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது? ரெண்டு பாத்வே வந்து வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இன்னொன்று எப்படி இருக்குது? கரும்பு வாயிலாக இருக்குது, வளைஞ்சி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இதில் வந்து ரெண்டு மார்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ரெண்டு பேர் ரேஸுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறாங்க. யார் முன்னாடி வருவா, யார் பின்னாடி வருவா முடியாது. சரி, இப்போ பார்த்துக்கலாமா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கையை பிடிச்சி வேகமாக எடுத்துக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது இதனுடைய அடிப்பாகத்தில் இருக்கும். நமக்கு கூட நிற்கும். நமக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் ஒரு இடத்துல ஸ்டாண்டாக நிற்கிறோம். இல்லை அப்படின்னா ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கியா? ஸ்பேஸ்லாம் ரிசர்ச் பண்ண போகிறவங்கலாம் உட்கார முடியாது, நடக்க முடியாது, அவங்க மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை வந்து இல்லை. இப்போ இந்த பொருளுக்கு புவியீர்ப்பு விசை எங்கே இருக்குன்னா இதனுடைய அடிப்பாகத்தில் இருக்கும். இங்கே வச்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பொருளுக்குமே புவியீர்ப்பு விசை இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? ஆனால் இங்கே வர வர இதுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இதுக்கு ஒரே சேமாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பொருளை புவியீர்ப்பு விசை தன் பக்கம் வேகமாக ஈர்க்கும். அதனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு அதிகமாகும். என்ன நடக்கும்? ஸ்பீடு அதிகமாகும். இங்கே நார்மலாக இருக்கும். இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வேகமாக வந்துச்சு, ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால இது ஸ்லோவாக வந்துச்சு. வளைவான ஒரு பகுதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பீடு அதிகமாகும். அதிகமாச்சுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய ஆக்சிடென்ட் எங்கே நடக்கும்? வளைவில் நடக்கும். ஏன் அப்படின்னா நார்மலாக 50 ஸ்பீடில் போனால் கூட அங்கே போயில ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி வளைக்கும் போது அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆக்சிடென்ட் நடக்கும். அப்படின்றதுக்காண்டி நீண்ட அவங்க இன்னொரு பாயிண்ட் அதனுடைய அகலத்தை அகலப்படுத்தும்.